வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பட்ஜீஸாக இருந்தாலும் சரி, ஃபிஞ்சஸாக இருந்தாலும் சரி, எந்த பேர்டாக இருந்தாலும் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு பூச்சியாலேயோ இல்லாட்டி ஒரு இருக்கக்கூடிய தேளோ பூச்சியோ பூரானோ இது போன்ற ஏதாவது ஒரு விஷக்கிருமி ஏதாவது ஒன்று கடிச்சிட்டுன்னு சொன்னால் அதுலேருந்து அந்த பேர்ட்ஸ் வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை கடித்தா அதுக்கு ஒரு முதலுதவியை கொடுத்து அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு முதலுதவியை கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட கேஜ் வந்து க்ளீன் இல்லாட்டி தான் அந்த பூச்சி புறானெல்லாம் கூடுதலாக வந்து அந்த பேர்ட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றது. அதாவது பேர்ட்ஸில் கழிவுகள் வந்து கீழே கிடக்கிறது. மற்றது பேர்ட்ஸ் வந்து கூடுதலாக பார்த்துருப்பீங்க, பேர்ட்ஸ் வந்து நிறைய சத்தம் போட்டு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது தேடி வரும். இது போன்ற பூரான்கள் பூச்சிகள் தேடி வரும். இப்படி தேடி வர்றது ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கேஜ் வந்து க்ளீனாக வச்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வராது. அப்படி ஒரு வேளை நீங்கள் கேஜுக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு பேர்ட்ஸை கடிச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தானே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அது கடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலில் இருந்து வயிற்று பகுதிகளுக்குள்ளே தான் கடிக்கும். அதுக்கு மேலே வந்து எந்த பேர்ட்ஸுக்குமே வந்து கடிக்காது பூச்சி புறானெல்லாம். இது போன்ற இடங்களில் கடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த இடத்த வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய முடிகளை நீங்கள் முதல்ல வந்து ஒரு கத்திரிக்கோளால் வந்து முடிகளை கொஞ்சமாக அகற்றிட்டு அந்த இடத்துல கடிக்கப்பட்ட இடத்த பாருங்கள். ஒரு சின்ன காயமோ இல்லாட்டி ரத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அமர்த்தி அந்த இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து எடுங்க. ஏன்னு சொன்னால் அதில் பூரான் பூச்சிகள்லேருந்து விஷக்கிருமிகள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த கொஞ்சம் பேர்ட்ஸை அமர்த்திடாதீங்க, ஓரளவுக்கு அமர்த்தி அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை கொஞ்சம் வெளியெடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, டெட்டால் இருக்குது தானே, டெட்டாலை வந்து ஒரு இயர்பட்லேயோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் சின்ன பஞ்சில் நனைச்சி போட்டு இருக்கக்கூடிய இடத்த ஃபுல்லாக சுற்றி நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. தண்ணியாலெல்லாம் சுத்தம் பண்ணிடாதீங்க. சுத்தம் பண்ணிங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நீங்கள் வந்து டிட்டோலால் சுற்றி நீங்கள் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சு செய்யுங்க. இதெல்லாம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் இருக்குது தானே, மஞ்சளை வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா இந்த பேர்ட்ஸை நீங்கள் குயிக்காக காப்பாற்றலாம். இதுவே வந்து ரொம்பவே கடிச்சிருந்துச்சுன்னா காப்பாற்றலாம் சிச்சுவேஷன் சொன்னால் ஒன்றும் செய்யலாது. ஃபஸ்ட்டுக்கு பூச்சிகள் வராமல் தவிச்சு கொள்வது தான் நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கேஜை நல்லா ஒரு வீக்லி ஒர்க்காவது நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு கழிவுகள் வந்து கீழே விழுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கேஜை சுற்றி எப்பயும் வந்து ஒரு கேஜ் வந்து ஒரு இதில் நிற்கின்னு சொன்னால் ஒரு கம்பளையோ என்னத்தில் நிற்கின்னு சொன்னால் மேலே மரங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. மரத்துலேருந்து பூச்சிகள் வந்து விழுந்து அதனூடாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து கேஜ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் போகாத மாதிரி, எலியோ புறானோ எதுக்குமே போகாத மாதிரி கொஞ்சம் நல்லா நீட்டாக அடித்து வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்தது வந்து மஞ்சள் மற்றும் வேப்பமிலையை நல்லா ஒரு 1/2 hour நல்லா சுடுதண்ணியாக அவிச்சு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வடித்து எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் நல்ல சத்துள்ள சாறு வரும். அந்த சாறை எடுத்து நீங்கள் கேஜை கழுவினீங்கன்னா அந்த வாசத்துக்கும் சரி அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அவ்வளவுமே கிருமிகள் அழிஞ்சிடும். அதோட எந்த பூரானோ பூச்சியோ உங்களோட கேஜை தேடி வராது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையான முறையில் நாங்கள் கேஜை வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு சொன்னால் எந்த பூச்சி பூரானால் எங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து எந்த டேஞ்சரஸும் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.